டீத்திங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு குழந்தையோட growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. இப்போ குழந்தைக்கு எப்படி பற்கள் முளைக்குதுன்னு பார்க்கலாம். பொதுவா இது ஒரு குறிப்பிட்ட வரிசை முறையில தான் முளைக்கும். குழந்தைங்களுக்கு முளைக்கிறத பால் பற்கள்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு ஒரு ரஃப் ஆர்டரா சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக. முதல்ல கீழ்த்தாடையில நடுவுல 2 வெட்டுப்பல் 6 மாசத்துல இருந்து 10 மாசத்துக்குள்ள முளைக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது 8ல இருந்து 10 மாசத்துக்குள்ள மேல் தாடையில நடுவுல 2 வெட்டுப்பல் முளைக்கும். அதை தொடர்ந்து 2 பக்கமும் கீழ்த்தாடையில பக்கவாட்டுல வெட்டுப்பல் முளைக்குது. 10ல இருந்து 16 மாசத்துக்குள்ள முளைக்குது. அதே சமயத்துல மேல் தாடையில பக்கவாட்டுல வெட்டுப்பல் முளைக்குது. அதுக்கப்புறம் சிங்கப்பல் 17ல இருந்து 23 மாசத்துக்குள்ள மேலையும் கீழையும் முளைக்குது. அப்புறம் முதல் கடவாய்ப்பல் 1.5 வயசுலயும் 2வது கடவாய்ப்பல் 3 வயசுலயும் முளைக்கும். இது குழந்தைங்களுக்கு பால் பற்கள் முளைக்கிற ரஃப் ஆர்டர். ஒருவேளை நீங்க இந்த பல்லு நார்மலா முளைக்கிற வரிசையில முளைக்காம ஏதாவது வேறுபாடு தெரிஞ்சா தயவு செஞ்சு உங்க டாக்டரை பாருங்க. இத அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. இது ஒரு நார்மலான பிசியாலஜிக்கல் டிலேவா இருக்கலாம், இல்ல சில நேரங்கள்ல குழந்தையோட பல் முளைக்கிறத தடுக்கக்கூடிய வேற ஏதாவது உடல்நல குறைபாடுகளாலையும் இது கண்டிப்பா இருக்கலாம். 3 வயசுல உங்க குழந்தைக்கு கண்டிப்பா 20 பால் பற்கள் இருக்கணும். அது பிரைமரி டென்டிஷன். அப்படி இல்லைன்னா நீங்க கண்டிப்பா டாக்டரை பார்த்தாகணும். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்.